வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மங்கள் அண்ட் மங்கள் சேலம். மங்கள் அண்ட் மங்கள் கடையில் 7 மாடி கொண்ட இந்த மிகப்பெரிய ஷோரூமில் போன பதிவில் நம்ம போன பதிவில் உலோக சிற்பங்கள், பித்தளை பாத்திரங்கள், பித்தளையில் என்னென்ன இருக்கும், பித்தளை பாத்திரங்கள், சில்வர் பாத்திரங்கள், இப்போ நிறையா அந்த போன பதிவில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் ஜாமானங்கள், இந்தமாரி பார்த்திங்கன்னா கிளிப்பு, துணி காய வைக்கிற கிளிப்பு நிறையா இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பொருட்கள் இந்த கடையில் இருக்குங்க. பார்த்திங்கன்னா வெற்றி வேறு, உடம்பு தேய்க்கிற நார் முதல் கொண்டு சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன டப்பா முதல் கொண்டு பக்கெட்டு பார்த்திங்கன்னா இந்தமாரி சின்ன சின்ன டப்பாக்கெலாம் நிறையா இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களும் நிறையா இருக்குது. சேலத்திலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஷோரூம், மிகப்பெரிய கடை அப்படின்னு கேட்டிங்கனாவே இந்த மங்களல் அண்ட் மங்கள். இந்த கடைக்கு நீங்கள் வந்துட்டிங்கனாவே போதும், அனைத்து பொருட்களும் அனைத்து சாமான்களும் நம்ம இந்த கடையில் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான இல்லது பாத்ரூம் தேவையான சின்ன சின்ன டப்பாங்க, சின்ன சின்ன ப்ரஷ் வைக்கிறதுக்கு, சின்ன சின்ன சோப்பு வைக்கிறதுக்கு நிறையா பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸில் நிறைய டப்பாங்களாம் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வெங்காய கூடை நிறையா இருக்குங்க. சின்ன சின்ன ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இந்த கடையில். ஸ்டாண்டு, ஸ்டூலு, பெஞ்சு பார்த்திங்கன்னா நிறையா சோஃபா செட்டு பார்த்திங்கன்னா கூடைங்க, ஒயர் கூடைங்க, இந்தமாரி பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்ஸில் நிறையா பொருட்கள் இந்த கடையில் இருக்குது. பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக வைக்கிற ஸ்டாண்டில் இருந்து சின்ன சின்ன நம்ம கையில் பிடிச்சிட்டு போகிற கை கூடை வரைக்கும், நம்ம சின்ன சின்னதாக பால் பாக்கெட்டு, சின்ன சின்னதாக மளிகை பொருள் வாங்குறதுக்கு கூடைங்க, இந்தமாரி பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்ஸில் நிறையா பொருட்கள் இந்த கடையில் இருக்குங்க. பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கடன் நம்ம சொல்ல முடியாது, பிளாஸ்டிக் பொருள் கடல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ டிசைன்ஸில் அவ்வளோ பிளாஸ்டிக் பொருட்கள் நிறையா இருக்குது கடையில். ஒரு ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஜாமானமாக இருக்குது. மக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டப்பாங்க, ஃபுல் அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பொருட்களாகவே இருக்குது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். ஆனால் வீடியோ எடுக்க நம்ம பார்த்தீங்கன்னா பக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா விதமான பக்கெட் இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு, தண்ணி மொண்டு வைக்கிறதுக்கு நல்ல திடமான கம்பெனி பக்கெட்டே இந்த கடையில் நிறைய இருக்குது. வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் செஞ்ச கண்ணாடி டம்ளர், நிறைய கைப்பிடி வச்ச டம்ளர், வெள்ளை கலராக பொம்மை போட்டது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பார்த்தா நம்ம எடுத்துகிட்டு போகலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதில் டீ, காஃபி, ஜூஸ் இந்தமாரி குடிக்கலாம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஆசையாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு பொம்மைங்க, டாய்ஸு, அவங்களுக்கு பிடித்தமான அந்த கார்ட்டூன் வர பொம்மைங்களாம் இருக்குது. பெரியவங்களுக்கு அந்த டம்பிள்ஸ் கூட இருக்குது பாருங்கள், டம்பிள்ஸ் கூட இருக்குது. சின்ன குழந்தைங்க விளையாடுற பொம்மைங்கள்லேருந்து, டாய்ஸிலேருந்து
விளையாடுற கார், பொம்மைங்க இந்தமாரி நிறைய விதமான எல்லா பொருட்களும் இந்த கடையில் இருக்குது. அவெஞ்சர் மூவியில் வர கதாபாத்திர பொம்மைகள்லாம் இந்த கடையில் நிறையா இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போனீங்கன்னா விடவே மாட்டாங்க. இதை வாங்கி தர சொல்லி ரொம்ப அடம் பிடிப்பாங்க. டாய்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு நிறையா வாங்கி கொடுக்கலாம். இந்த கடையில் சின்ன பிள்ளைங்க கூட்டு வந்தீங்கன்னா விடவே மாட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க சொல்லின்னு கேட்பாங்க. அதே போல் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது. சாமி படமாக இருக்கட்டும், படிப்பு சார்ந்த பொருளாக இருக்கட்டும், நிறைய கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பொருள் இருக்குது. நம்ம கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பொருள் இருக்குது கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு. பார்க்க பார்க்க நம்ம எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு கிஃப்ட்டு பொருளாக நிறையா இருக்குது. தொடர்ச்சி அந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா புத்தர் சிலையாக இருக்கட்டும், நிறைய டிசைன்ஸ் நிறைய பொருட்கள்லாம் இருக்குது கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் டிசைன்ஸ்லாம். ஒவ்வொரு ஷோரூம்லேயும் ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு போகிறப்ப நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். எதை வாங்கிட்டு போகலாம், எதை நம்ம விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் சிலை இங்கே இருக்குது, ஜெயலலிதா அம்மா சிலை இங்கே இருக்குங்க. அம்பேத்கர் சிலை, காந்தி சிலை இந்தமாரி பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு நிறையா இருக்குது. விவேகானந்தர் சிலை இங்கே இருக்குது. நம்ம இதே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த கரடி பொம்மைகள், இந்த பூனை பொம்மை, இந்தமாரி பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொம்மைகள் நிறையா இருக்குது. சிங்கம், புலி பார்த்தீங்கன்னா இந்தமாரி பெரிய பெரிய பொம்மைகளும் பெரிய பெரிய விதமானதும் இருக்குது. பெரிய சைஸ்லேயும் இருக்குங்க. இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்களும் இருக்குங்க. மளிகை சாமானங்கள், மளிகை பொருட்கள் எல்லாமே இந்த ஷோரூமில் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டு மறுபடியும் படிக்கட்டில் ஏறி அடுத்த மாடிக்கு போகலாம் வாங்க. இந்த கீழ் மாடியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அதாவது ரொம்ப நம்மளுக்கு பசி எடுத்துக்கிச்சுன்னா காஃபி, டீ குடிச்சிக்கலாம். அப்புறம் பப்ஸு இந்தமாரி பொருட்கள்லாம் இருக்குது. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட்டு நிறையா இருக்குது கீழேயும். அதேமாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம மேலே ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரைண்டர் இருக்குங்க. கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, ஃபேனு இதுமாரி நிறையா பொருட்கள் இருக்குது அடுத்த மாடியில். அதே போல் மாவாட்டுற மிஷினும் இருக்குங்க. இங்கே மாவாட்டுற மிஷின் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, தையல் மிஷினும் இந்த கடையில் வச்சுருக்குறாங்க. நம்ம பழைய மிஷினை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா வெட் கிரைண்டர் இருக்குங்க. 2 கால் கிரைண்டர் இருக்குது. கிரைண்டரும் நிறையா இருக்குது.
இந்த மாடியில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், கிரைண்டர், டிவி, ஃப்ரிட்ஜு நிறைய பொருட்கள் இந்த மாடியில் இருக்குது. சப்பாத்தி போடுறது இதை கூட ஒன்று வாங்கிக்கலாம். இது பண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் இருக்குங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஆனால் எல்லா மாடல்லையும் இருக்குது. கேஸ் ஸ்டவ் இந்த 3 பர்னர் வச்ச கேஸ் ஸ்டவ் இருக்குது, 2 வச்ச பர்னர் இருக்குது, ஒரு கேஸு பர்னர் வச்ச அடுப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து நிறையா மாடலில் நிறைய விலைகள் இருக்குது. நம்மளே பார்த்தாவே நம்மளுக்கு ஆசையாக போயிடுது. இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் கேஸ் ஸ்டவ்வு தான் பார்ப்பீங்க, கேஸ் அடுப்பு தான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனில் சில்வரில் இருக்குது, கண்ணாடி வச்சில் இருக்குது, நிறைய டிசைன்ஸில் இருக்குது. அது எங்கே செய்யுது? மறுபடியும் பல்லோலி எடுத்துக்கிட்டான். பல்லோலி சமாச்சாரம் நம்மளுக்கு இது பாரு. கேப்பு நிறையா இருக்குது. கேப் இதுவும் பாருங்க, லுக்காக இருக்குது. இந்த ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா பர்னரே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. அழகாக இருக்குது இந்த பர்னர் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பர்னர். வித்தியாசமாக இருக்குது. எங்கேயுமே இந்த பர்னர் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். புது பர்னரே இது வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு அடுப்பு கேஸ் அடுப்பு இருக்குங்க. பாருங்க, அழகா இருக்குங்க. ஒரு அடுப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர் கூலரில் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஏசி, எல்லா பொருட்களும் இருக்குங்க. நீங்கள் இந்த கடைக்கு வந்துட்டால் மட்டும் போதும், எல்லா பொருட்களும் நம்ம ஒரே இடத்துல வாங்கிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 7 அடி 8 அடி கொண்ட ஃப்ரிட்ஜெலாம் இருக்குது. அடுக்குகள் நிறைய அடுக்குகள் இருக்குது. கோத்ரெஜில் நிறையா மாடல் நிறையா டிசைன்ஸ் இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யுங்க. அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டில், சோஃபா செட்டு இந்தமாரி அடுத்தது நம்ம வீடியோவில் காட்டுறோம். ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக நாங்கள் இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா சோஃபா செட்டு. அடுத்த லாஸ்ட் மாடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மரக்கட்டில், மர பீரோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லன் இந்த அறைக்குள்ளே நிறையா இருக்குது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைபர் செஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.